இன்னைக்கு நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் ஹீலிங்ல இன்னைக்கு டே 7. நம்ம இன்னைக்கு வந்து பூமி தாய் கூட கனெக்ஷன், நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நம்மளுடைய பூமிக்கும் வந்து எந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் கேரி பண்ணிட்டு இருந்த அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற நெகட்டிவான சில பேர்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு பூமி தாய்க்கு சரண்டர் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஆகி நம்மளுடைய முன்னோர்களையும் வந்துட்டு எனர்ஜி லெவல்ல அவங்களும் எந்த பேர்டனும் இல்லாம அவங்களையும் ஃப்ரீ ஆக்குறதுக்காக இன்னைக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க, கைகளை வந்து கூப்பிக்கோங்க. நமக்கு இந்த ப்ரேயர், இந்த ஹீலிங் நம்ம ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய பூமி தாய் நமக்கு பின்னாடி, அதாவது நமக்கு முந்தின ஜெனரேஷன் ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு கால் அடியில இருந்து அவங்களுடைய கடைசி காலடி வரைக்கும் வந்து நம்மளுடைய பூமி தாய் கூட தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய வியர்வை துளிகள், அவங்களுடைய இரத்த துளிகள், ஈவன் அழுகை துளிகள் எல்லாமே வந்து நம்ம பூமி தாயோட கரைஞ்சு அந்த மெமரிஸ், அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில தான் இருக்கு. அவங்க ஊனி வச்ச ஒவ்வொரு செடியும், அவங்களால வளர்ந்த ஒவ்வொரு விருட்சமான மரங்களும் ஒன்னொன்னும் ஒரு எனர்ஜியும் ஒரு கதையும் சொல்லிட்டு இருக்கும். நமக்கு முன்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முன்னோர்களை இந்த பூமி தாய் பார்த்திருக்காங்க. கம்ப்ளீட் சரண்டரோட நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கேரி பண்ணிட்டு இருந்த எல்லா பேர்டன்ஸையும் பூமி தாய்க்கு சமர்ப்பணம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஃபார்வர்ட் ஆகுற எல்லா நெகட்டிவான பேர்டன்ஸையும் நம்ம வந்து பூமி தாய் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்தும் பூமி தாய் கிட்ட இருந்தும் நல்ல பிளெஸ்ஸிங்ஸையும், அனைத்து செல்வங்களையும், வளங்களையும், ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பிளெஸ்ஸிங்ஸா ரிசீவ் பண்ணிக்க போறோம் இன்னைக்கு. நல்ல மனசை ஒருமுகப்படுத்தி உங்களுக்கும் பூமி தாய்க்கும் இருக்கிற கனெக்ஷனை ஃபீல் பண்ணுங்க. நீங்க எந்த ஃப்ளோர்ல இருந்தாலும் ஃபைன். உங்களால பூமியோட பிரசன்ஸை உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய கால்கள்ல இருந்து வேர்கள் வளர்ந்து பூமியோட பின்னி பிணைஞ்சு பூமி ஃபுல்லா கனெக்ட் ஆறத விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்படியே உங்களுடைய வலது கை பக்கம் உங்களுடைய அம்மா, உங்களுடைய அம்மாவுக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா அப்பா, அப்படியே உங்களுடைய தாய் வழி அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, உங்க தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா, உங்க அம்மா வழி தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா, உங்களுடைய அப்பா வழி தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா, இப்படியே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய் வழி முன்னோர்களை வந்து கண் முன்னாடி நினைச்சு பாருங்க. இப்போ உங்களுடைய இடது கை பக்கம் உங்களுடைய அப்பா நிக்கிறாங்க. உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய அப்பாவுக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய தாத்தா வழி பாட்டிக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய தாத்தா வழி, அதாவது அப்பா தகப்பன் வழி பாட்டி தாத்தா, உங்களுடைய பாட்டிக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா அப்பா அப்படின்னு அப்படியே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உங்களுடைய தந்தை வழி முன்னோர்கள் எல்லாரும் உங்களை சரவுண்ட் பண்ணி இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. அந்த எனர்ஜிய ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணுங்க ரொம்ப கிராட்டிடியூடோட. இவங்களெல்லாம் தாண்டி நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு.
நமக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களோட நல்ல முயற்சிகளும், அவங்களுடைய அவங்க பட்ட கஷ்டங்களும், இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள். அவர்களுடைய வியர்வை துளிகள், ரத்தம், அவங்களுடைய சோகம், துக்கம் இதெல்லாம் சேர்ந்து நம்மள வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க மூலமா கிடைச்ச நல்ல எல்லாத்துக்கும் இப்போ கிராட்டிட்யூட் குடுத்துக்கோங்க. உங்களுடைய முன்னோர்களோட கனெக்ஷன ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. இப்போ அப்படியே உங்களுக்கும், உங்களுடைய முன்னோர்களுக்கும், இந்த பூமி தாய்க்கும் இருக்கிற கனெக்ஷன ஃபீல் பண்ணுங்க. எந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் நீங்க அப்படிங்கறத இப்போ விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்கள சுத்தி கோடிக்கணக்கான தாய் வழி, தந்தை வழி முன்னோர்கள் உங்கள சூழ்ந்து உங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்காங்க. அது கூட இந்த பூமி தாயும் உங்க கூட இப்போ இருக்காங்க. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் பலர் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையும், நிம்மதியான வாழ்க்கையும், ஆரோக்கியமான வாழ்க்கையும், மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்கலாம். அத ரொம்ப சந்தோஷமா பிளெஸ்ஸிங்ஸா கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாரும் வந்து அப்படி வாழ்ந்த எல்லாரும் அவங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையும் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா குடுக்கறத வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் வாங்கிக்கோங்க. நல்ல கைகள நீட்டி, நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி, செல்வச் செழிப்பு, உங்களுக்கு என்னென்ன ஆசைகளோ, அவங்களுக்கு எதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்கிக்கோங்க. உங்களுடைய முன்னோர்கள்ல தாய் வழி, தந்தை வழி முன்னோர்கள்ல சிலருக்கு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைகள் இருந்திருக்கலாம். அவங்களுடைய முதுகுல தாங்க முடியாத அந்த பாரத்த சுமந்துட்டு இருக்கிறத கவனிங்க. உங்களுடைய முன்னோர்கள் கூட அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணுங்க. இப்போ அவங்ககிட்ட நீங்க பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கை, நீங்க பட்ட கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அது எல்லாத்தையும் நான் ஹானர் பண்றேன். இனிமேலும் நீங்க இது எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு இருக்கணுங்கிற நீட் இல்ல. இது எல்லாவற்றையும் பூமி தாக்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க கூட பேசி ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுங்க. நீங்க சொன்னதும் அத்தனை பேரும் அவங்க வச்சிருந்த முதுகுல தாங்க முடியாத இருந்த சுமைகள், கவலைகள், துக்கம், ஏக்கம், ஏமாற்றம், தோல்வி, உடல் உபாதைகள், அவஸ்தைகள், நோய்கள், ஏமாற்றம், அத்தனை விஷயங்களும் எதுக்கெல்லாம் அவங்க எங்கிருக்காங்களோ, எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களோ, அத்தனை எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் அந்த அவங்க கேரி பண்ணிட்டு இருந்த அந்த பேக்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா கீழே இறக்கிட்டாங்க. உடனே பூமி தாய்கிட்ட இப்ப பேசுங்க நீங்க. பூமி தாயே, எங்களை மாதிரி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜீவராசிகளுக்கு நீதான் தாயா இருக்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நீங்க பிளெஸ்ஸிங்ஸா எங்களுக்கு மாத்தி கொடுங்க. எங்க எல்லாரையும் கம்ப்ளீட்டா ஹீல் பண்ணுங்க அப்படின்னு பூமி தாய் கிட்ட நீங்க பேசுங்க. பூமி தாய் ரொம்ப சந்தோஷமா அந்த பேக்கை ஃபுல்லும் அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த பேக் அப்படியே பூமியோட அப்படியே உள்ள கரைஞ்சு போயிடுறத விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்போ அவங்க இறக்கி வச்ச பேக் எதையுமே காணோம். உங்களுடைய எல்லா முன்னோர்களும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய கைகள்ல ஒரு தீப ஒளியோட எல்லாரும் உங்களை பிளஸ் பண்றாங்க. அந்த தீபத்தை பூமி தாய்க்கு சமர்ப்பிக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய கைகள்ல
ரொம்ப ஒரு அழகான தீபத்தை ஏந்தி பூமி தாய்கிட்ட வச்சு பூமி தாய்கிட்ட எல்லாரும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து பூமி தாயை வணங்கி எல்லா விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் வியாதிகளையும் எல்லா எதிர்மறையான விஷயங்களையும் எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த பயனும் அளிக்காதோ அது அத்தனையும் பூமி தாய் வாங்கினதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அத்தனை முன்னோர்களும் 2 கைகளையும் கூப்பி இந்த இந்த பிரேயர் இந்த ஹீலிங்காக அவங்க வந்து ரொம்ப உங்களை பிளஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வளங்களும் ஆரோக்கியமும் நிம்மதியையும் நல்ல உறவுகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா முன்னோர்கள் எல்லாரும் உங்களை பிளஸ் பண்ணி அப்படியே மறைஞ்சிடுறாங்க. இப்போ நீங்களும் இந்த பூமி தாயும் உங்களுடைய முன்னோர்களோட நினைவுகளும் பாசிட்டிவான எனர்ஜியும் அவங்க கூட நிறைஞ்சிருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு கவலைகள் தோணுதோ எப்பெல்லாம் தனியா நீங்க உணர்றீங்களோ இதே மாதிரி பிராக்டிஸ உங்களுடைய பூமி தாய் கூட இந்த இயற்கையோட ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணி உங்களுடைய முன்னோர்களோட பிளெஸிங்ஸ் கேளுங்க. இமீடியட்டா உங்களால ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்பவுமே தனியா கிடையாது. நமக்கு பின்னாடி ஒரு கோடிக்கணக்கான ஒரு பெரிய ஒரு ஆர்மியே இருக்கு, பெரிய படையே இருக்கு. எப்பவுமே என்ன ஹெல்ப்னாலும் அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். இந்த பூமி தாய் கிட்ட நீங்க கேட்கலாம். So they are always with us to bless us, love us. Feel this energy in your body. When you are ready, rub your palm. உங்களோட கண்களை ஒத்திட்டு நீங்க கண்களை திறந்துக்கலாம்.